புலி படத்தை விட மோசமான படமா கங்குவா? பகைக்கு முன்னாடி நான் புலி. ஏன் இப்ப நம்ம புலி படத்தை பத்தி பேசுறோம்னா, புலி படத்துக்கு வந்த நெகட்டிவ் விமர்சனத்தை விட கங்குவா படத்துக்கு அதை விட அதிகமாவே வந்திருக்கு. புலி திரைப்படம் விஜய் நடிப்புல வெளிவந்தது. புலி படம் ஒரு 6 மாசத்துல எடுத்து முடிச்சிருப்பாங்க. ஆனா கங்குவா அப்படி இல்லைங்க. 2.5 வருஷம் படக்குழுவினரோட உழைப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது சூர்யா நடிச்ச படத்திலே கங்குவா தான் மோசமான படம்னு சொல்ற நெகட்டிவ் ரிவ்யூ சூர்யா மேல கொட்டுற வன்மம் தாங்க. சூர்யா மேல ஏன் இவ்வளவு வன்மம் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். தமிழ் சினிமால விஜய் அஜித்துக்கு அப்புறம் அதிக ஹிட் படங்கள் கொடுத்தது யாருன்னா அது சூர்யா தான். விஜய் இப்பொழுது தளபதி 69 படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் முழுநேர அரசியல்வாதியா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. விஜய் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு யார் வருவாங்கிறது தான் தமிழ் சினிமால முக்கியமான ஒரு போட்டியா இருக்குங்க. அதுல என்னதான் கோட் படத்துல சிவகார்த்திகேயன் கேமியோ ரோல் பண்ணும்போது விஜய் சிவகார்த்திகேயன் கையில துப்பாக்கியை கொடுத்திருந்தாலும் சிவகார்த்திகேயன் அடுத்த கட்ட நடிகர்கள்ல தான் வருவாரு. ஆனா சூர்யாங்கிறவரு விஜய்க்கு சக போட்டியாளர் கூட. விஜய் இடத்தை நோக்கி சூர்யா நகர்றது தாங்க இன்னைக்கு அவர் மேல இருக்க வன்மமே. சூர்யா அடுத்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல அவர் படத்தை நடிச்சு முடிச்சிட்டாரு. அந்த படம் வெளிவர தயாரா இருக்கு. அது இல்லாம ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல ஒரு படம் நடிக்கிறாரு. இது இல்லாம வெற்றிமாறன் இயக்கத்துல வெளிவர இருக்க வாடிவாசல்னு அவரோட லைனப் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒருவேளை விஜய் இடத்தை அவர் பிடிச்சிருவாரோங்கிற எண்ணத்துல தான் இவ்வளவும் நடக்குதுன்னு சொல்லலாம். அது விஜய் ரசிகர் மட்டும் தானே பண்ணுவாங்க. ஒட்டுமொத்தமா எல்லா ரசிகரும் ஏன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில காரணம் இருக்குங்க. படம் வர்றதுக்கு முன்னாடி பல ப்ரமோஷன்கள்ல படம் 2000 கோடி அடிக்கும், சக்சஸ் மீட்ல உங்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் படத்துக்கு ரொம்ப ஹைப்பை ஏற்படுத்திச்சு. அதுவும் ஒரு நெகட்டிவ் விமர்சனமா பார்க்கலாம். குறிப்பா ஒரு குறிப்பிட்ட நடிகரின் ரசிகர்கள் பெரிய நடிகர்களோட படம் ஓடக்கூடாது, எப்பொழுதுமே விஜய் தான் நம்பர் 1 இடத்துல இருக்கணுங்கிறத குறி வச்சு வேட்டையன் படத்தையே டார்கெட் பண்ணாங்க. ரஜினிகாந்த் 50 வருஷமா தமிழ் சினிமால இருந்துட்டு இருக்காரு. அவருடைய படத்தையே டார்கெட் பண்ணி ஃபிளாப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனா வேட்டையன் திரைப்படத்தை ஃபிளாப் ஆக்க நினைச்ச குறிப்பிட்ட நடிகரின் ரசிகர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வரையில வேட்டையன் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஆனா இதே வரிசையில கங்குவாவையும் அவங்க டார்கெட் பண்ணிருக்காங்க. விஜய் இடத்தை நோக்கி சூர்யா நகர்வதனாலதான் இந்த பிரச்சனை. நம்ம இப்ப கங்குவா படத்துக்கு வருவோம். கங்குவா படத்தை பொறுத்த வரையும் அந்த படத்துல சில மைனஸ்கள் இருக்குங்க. படத்துல ரொம்ப கத்திட்டு இருக்காங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற சில மைனஸ்கள் இருந்தாலும் ஆனா படம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா இவங்க 1-2 மைனஸை எடுத்துக்கிட்டு அந்த மொத்த படத்தையும் காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஜெய்பீம் படம் வந்தப்போ சூர்யாவுக்கு எதிராக யார் இருந்தாங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்களும் இந்த படத்து மேல வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. எந்த எஃபெக்டும் போடாத புலி படத்துக்கு வந்த விமர்சனமும் 2.5 வருஷம் உழைச்ச கங்குவாக்கு வர்ற விமர்சனமும் ஒண்ணுன்னா ஏன் அவங்க இவ்வளவு செலவு பண்ணியும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை நாள் உழைப்பு போட்டு இந்த படத்தை எடுக்கணும்? அதுக்கு பதிலாக விசுவாசம் மாதிரி படத்துல ஈஸியா நடிச்சிட்டு ஹிட் ஆகிட்டு போயிருக்கலாம்ல சூர்யா.